முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை. அப்துல் கலாம் அறிவிப்புக்கு காங்கிரஸ் வரவேற்பு. திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் குண்டர் சட்டத்தில் கைது. கருணாநிதி கண்டனம். போட்டியிடப் போவது இல்லை என்ற அப்துல் கலாமின் முடிவால் மம்தா பானர்ஜி கடும் அதிர்ச்சி. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடும் என எதிர்பார்ப்பு. தமிழக ஆளுநர் ரோசையாவிற்கு ஆந்திர நீதிமன்றம் சம்மன். நில ஒதுக்கீடு பிரச்சனையில் நடவடிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என அப்துல் கலாம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் தம்மை போட்டியிட வலியுறுத்தினார்கள் என்றும், குடியரசுத் தலைவர் பதவிக்கு இரண்டாவது முறையாக போட்டியிட ஒருபோதும் தாம் விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தாம் போட்டியிட விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தம்மீது மம்தா பானர்ஜி வைத்துள்ள நம்பிக்கைக்கு கலாம் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். தமது முடிவு குறித்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானியிடமும் கலாம் கூறியுள்ளதாக தெரிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அப்துல் கலாமை முன்னிறுத்துவது குறித்து கடந்த சில நாட்களாக ஆலோசனை நடைபெற்றது. கலாமை நிறுத்துவதற்கு ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இப்போது கலாம் மறுத்துவிட்ட நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதற்கிடையே பிரணாப் முகர்ஜி அவரது இல்லத்தில் சென்று சந்தித்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் மேனகா காந்தி பிரணாப் முகர்ஜிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு குடியரசுத் தலைவர் பதவிக்கு உரிய நபர் என்று புகழாரம் சூட்டினார். சேலம் அங்கம்மாள் காலனி தீ வைத்து எரிக்கப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் அங்கம்மாள் காலனியில் உள்ள குடிசை வீடுகளை காலி செய்ய கோரி திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மிரட்டியதாக புகார் எழுந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் அண்மையில் அங்கம்மாள் காலனியில் உள்ள குடிசை வீடுகள் சிலர் தீ வைத்து எரிக்கப்பட்டன. குடிசைகளுக்கு தீ வைத்த நபர்கள் வீரபாண்டி ஆறுமுகத்தை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று அங்கிருந்த நபர்களை மிரட்டியதாக கூறியதை அடுத்து அவர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அவரது மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வீரபாண்டி ஆறுமுகத்தின் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் வழக்கு தொடர இருக்கிறார். திமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னணி தலைவர்கள் தொடர்ந்து பொய் வழக்கில் கைது செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக தலைவர் கருணாநிதி இது குறித்து ஆலோசனை நடத்த விரைவில் செயற்குழு கூட்டத்தை கூட்ட இருப்பதாக தெரிவித்த ஒரு சில மணி நேரத்தில் வீரபாண்டி ஆறுமுகத்தை குண்டர் சட்டத்தில் கைது செய்துள்ளது அதிமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது. இதனிடையே வீரபாண்டி ஆறுமுகம் மீது குண்டர் சட்டம் பாய்ந்ததற்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மேல குண்டர் சட்டத்தை போட்டு கைது பண்ணிருக்காங்க. அதை பற்றி தான் யோசிக்க போறப்போ பார்ட்டி என்னைக்கு செயற்குழு கூட்டலாம், என்ன போராட்டம் ஆரம்பிக்கலாம், இது விட போகிறதில்ல. இது தொடர்ந்துட்டே எப்படி அழிச்சிடலாம் பார்க்குற திமுகவை, அதுக்கு இடம் கொடுக்குவாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அப்துல் கலாம் அறிவித்துள்ளதால் மம்தா பானர்ஜி கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளார். முன் எப்போதும் இல்லாத வகையில் இம்முறை குடியரசுத் தலைவர் தேர்தல் பெரும் பரபரப்பை எழுப்பி வருகிறது. நீண்ட விவாதம் மற்றும் ஆலோசனைக்கு பின்னர் பிரணாப் முகர்ஜியை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக காங்கிரஸ் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்பது குறித்து ஆலோசிக்க நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக கூட்டணி கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. அந்த கூட்டணியில் உள்ள சிவசேனா, அகாலிதளம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய கட்சிகள் பிரணாப் முகர்ஜியை ஆதரிக்கலாம் என்று ஆலோசனை தெரிவித்த நிலையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேர்தலில் நிற்க அத்வானி வலியுறுத்தினார். பிரணாப் முகர்ஜிக்கு போட்டியாக அப்துல் கலாம் நிறுத்தப்படக்கூடும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் இந்த தேர்தலில் போட்டியிட தாம் விரும்பவில்லை என்று அப்துல் கலாம் அறிக்கை ஒன்றை இன்று வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார்.
தற்போது உள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்ததாக கூறியுள்ள அவர் தமக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அப்துல் கலாமின் இந்த அறிவிப்பு மம்தா பானர்ஜியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காங்கிரஸ் அறிவித்த வேட்பாளருக்கு மறுப்பு தெரிவித்து அப்துல் கலாமை முன் நிறுத்திய மம்தா பானர்ஜிக்கு கலாமின் இந்த முடிவு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. இதற்கிடையே மம்தா பானர்ஜியை அரசியல் விரோதியாக கருதும் இடதுசாரிகளில் பெரும்பாலானோர் பிரணாப் முகர்ஜியை ஆதரிக்க முடிவு செய்துள்ளதால் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரணாப் முகர்ஜி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெறுவார் என்பது உறுதியாகி உள்ளது. போட்டியிடப் போவது இல்லை என்ற அப்துல் கலாமின் முடிவால் அதிர்ச்சி அடைந்துள்ள மம்தா பானர்ஜி தனது அமைச்சரவை சகாக்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். ஏற்கனவே பல விவகாரங்களில் காங்கிரஸ் கட்சியின் மறைமுக போரில் ஈடுபட்டு வந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் நேரடியாக மோதியதை அடுத்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து விரைவில் வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டத்திற்கு மாறாக நில ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக ஆளுநர் ரோசையா நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஆந்திர லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. தமிழக ஆளுநர் ரோசையா ஆந்திர மாநில முதலமைச்சராக இருந்தபோது ஹைதராபாத் நகரில் உள்ள அமீர்பேட் என்ற இடத்தில் உள்ள 300 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 ஏக்கர் அரசு நிலத்தை தனியாருக்கு ஒதுக்கீடு செய்த விவகாரத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. தற்போது தமிழக ஆளுநராக இருந்து வரும் ரோசையாவுக்கு ஆந்திர லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றம் சம்மன் ஒன்றை இன்று அனுப்பியுள்ளது. அதில் அரசு நிலத்தை சட்டவிரோதமாக ரோசையா ஒதுக்கீடு செய்த விவகாரத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தனியார் மின் உற்பத்தியாளர்களிடமிருந்து மின்சாரத்தை அதிக விலைக்கு பெறுவதற்கான முடிவை தமிழ்நாடு மின்சார வாரியம் எடுத்துள்ளதால் மீண்டும் மின் கட்டணம் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது உயர்த்தப்பட்டுள்ள பன்மடங்கு மின் கட்டண உயர்வை சகித்துக் கொண்டுள்ள நுகர்வோர் விரைவில் மீண்டும் மின்சார கட்டண உயர்வை சந்திக்க நேரிடும். மின்சார பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களிடம் இருந்தும் மின்சாரம் வாங்கப்படுகிறது. இதில் வெளி மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிறுவனங்கள் கூடுதல் விலைக்கு மின்சாரம் விற்பதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தொடங்க வேண்டிய சில புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் பல்வேறு காரணங்களால் தாமதமாகி வருகின்றன. மேட்டூரில் விரிவாக்கப்பட்ட 600 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டத்தில் ஜூன் மாதம் உற்பத்தி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது செப்டம்பரில்தான் உற்பத்தி தொடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற காரணங்களால் பற்றாக்குறையை சமாளிக்க தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கப்படுகிறது. தனியாருக்கு அதிக பணத்தை கொடுத்து அதிமுக அரசு மின்சாரம் வாங்குவதால் அந்த இழப்பை சமாளிக்க மீண்டும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட இருக்கிறது. வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் தமிழகம் இடையே குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு ஜூன் 2வது வாரத்தில் தொடங்கிய போதும் போதிய அளவு மழை பெய்யவில்லை. இந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் காவிரியில் கூடுதலாக நீர் வரவும் வாய்ப்புள்ளது. இதற்கிடையே வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் தமிழகம் இடையே குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாகவும் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இதற்கிடையே நாகை மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்றிரவு முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியது. இதன் காரணமாக பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. இதற்கிடையே வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்னையின் கடலில் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. கடல் அலைகள் 10 முதல் 15 அடி உயரம் வரை எழும்பியதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மம்தா பானர்ஜி குறித்து திக் விஜய் சிங் தெரிவித்துள்ள கருத்துக்கள் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ கருத்துக்கள் அல்ல என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை மம்தா பானர்ஜி கடைபிடித்ததால் அவரை திக் விஜய் சிங் கடுமையாக விமர்சித்து வந்தார். தொடர்ந்து அவர் மீது கடுமையான தாக்குதல்களை திக் விஜய் சிங் தெரிவித்து வந்ததை அடுத்து இரு கட்சியினரிடையே கருத்து வேறுபாடு நிலவும் சூழல் எழுந்தது.
இதையடுத்து அறிக்கை ஒன்றில் வெளியிட்டுள்ள காங்கிரஸ் கட்சி அதில் செய்தியாளர்களிடம் காங்கிரஸ் சார்பில் பேசுவதற்கு திக் விஜய் சிங்கை அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக நியமிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தது. மேலும் திக் விஜய் சிங் தெரிவிக்கும் கருத்துக்கள் அவரது சொந்த கருத்துக்கள் என்றும் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ கருத்துக்கள் அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் ராமேஸ்வரத்தில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பு. மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி மறுப்பு. முட்டை விலை திடீர் அதிகரிப்பு. கோழி பண்ணை உரிமையாளர்கள் மகிழ்ச்சி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.